Assalamualaikum warahmatullah. Welcome back to my channel Fasna's Diary. அல்ஹம்துலில்லாஹ் எதிர்பார்த்த மாதிரி வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் ஒன்று தந்துகிட்டே இருக்கிறீங்க எல்லாருக்குமே ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இன்றைக்கி வந்து ஹேண்ட் அவைலபிளாக இருக்கிற 3 ஷால்வாரை தான் நான் அந்த வீடியோவில் எட் பண்ணிக்கிறேன். இது வந்து XXL சைஸ் ஷல்வார். இது வந்து ஃப்ரீ ஆர்டர்லாம் எடுக்க இல்லாது. இதில் மெட்டீரியல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஷைனிங் மெட்டீரியல் உண்டு. அதாவது கொட்டன் மாதிரி தான் உள்ள கொடுத்துக்கிற லைனிங் வந்து கொட்டன், மேலே இருக்கிறது வந்து ஷைனிங் மெட்டீரியல். இதில் வந்து வேறு எந்த கலர்ஸுமே ஸ்டாக்கில் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. இது ஃப்ரீ ஆர்டர்லேயுமே எடுக்க இல்லாது. இதில் ஒர்க் பார்த்திங்கன்னு சொன்னால் நெக்கில் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. ஷல்வார் எண்ட்லேயுமே ஸ்டோன் ஒர்க் தான் கொடுத்துருக்குறாங்க. ஜீன்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜீன்ஸுமே உங்களுக்கு ஸ்லப் காட்டன் மெட்டீரியலில் தான் வரும். உங்களுக்கு வந்து பிளாசா மாடலும் இல்லை, இது நார்மல் ஃபிட் ஜீன்ஸ் மாதிரியும் இல்லாமல் நம்ம ரெகுலராக ஜீன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போடுற மாதிரி ஜீன்ஸ் தான் இது. எல்லாமே க்ரே கலர். ஷால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஷால் வந்து உங்களுக்கு க்ரேயும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி வரும். அதில் வந்து பிரிண்டட் ஒர்க்கில் உங்களுக்கு அந்த ஷால் வந்து வரும். ஷால் வந்து நல்லாவே காட்டன் மெட்டீரியல், நார்மலாக நீங்கள் தலையில் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல அகலமான ஷால். இதில் சைஸ் வந்து XXL. கட்டாயம் வந்து இது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கிறேன், எனக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் மெட்டீரியல். உங்களுக்கு நெக் டிசைன்லேயுமே ஸ்டோன் ஒர்க்கும், உங்களுக்கு ஷல்வார் எண்ட்லேயுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியலை வந்து கிட்ட வச்சு காட்டிக்கிறேன், நல்லாவே உங்களுக்கு கிளியராக விளங்கும். மேலதிகமான ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா கட்டாயம் வந்து ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிறேன், எனக்கு கனெக்ட் பண்ணுவேன். இது வந்து மெட்டீரியல்னு சொன்னால் ஜார்ஜெட் மெட்டீரியலில் வரும். இது வந்து இதில் வந்து நிறைய கலெக்ஷன், நிறைய கலர், ஒவ்வொரு டிசைனில் அவ்வளோ கலெக்ஷன் வந்து இதில் வந்து நியூவாக வந்துகிட்டே இருக்கிற, ரெகுலராகவும் அதிகமாகவும் எங்களுக்கு சேலாகிற ஒரு மெட்டீரியல்னு சொல்லலாம். இதில் டிசைன் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நெக்குக்கு எந்த டிசைனுமே வராது. ஃபுல்லாகவே சேம் டிசைனில் வந்து லாஸ்ட்டில் வந்து டிசைன், அதாவது டாப் எண்டில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி பேர்ல் மாதிரி உங்களுக்கு அந்த முத்துக்கள் மாதிரி அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு லைனிங் மெட்டீரியல், ஷால் எல்லாமே சேர்த்தே வரும். உங்களுக்கு ஜீன்ஸ் தைக்கிறதுக்குமே மெட்டீரியல் அதோடு சேர்த்தே வரும். ரெகுலராக என்ன மாதிரி வருதோ, அதாவது 2.5 மீட்டரில் தான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் அளவுகள் வரும். நீங்கள் வந்து அதில் ஜீன்ஸும் தைச்சிட்டு லைனிங்கும் எடுக்கிற மாதிரி வரும். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெட்டீரியலுமே அதிலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லைனிங் வச்சு அதுவும் தைச்சிக்கொள்கிற மாதிரி தான் வரும். சோலுமே ஜார்ஜெட் மெட்டீரியல் தான், டாப்புமே ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். நீங்கள் டாப்புக்கு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணால் சரி. அதாவது 3XL வரைக்குமே நீங்கள் அந்த டாப் மெட்டீரியலை ஸ்டிச் பண்ணி தைக்கிற மாதிரி வரும். இதுதான் உங்களோட லைனிங் மெட்டீரியல். இது வந்து நீங்கள் ஜீன்ஸும் தைச்சி லைனிங்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரெடிமேட் டாப்பும் பிளாசாவும். அதாவது இது வந்து கோட் மாடல் டாப். இது வந்து ஸ்லப் காட்டன் மெட்டீரியல், கொட்டனும் இல்லை சில்க்கும் இல்லை, ஸ்லப் காட்டன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட ஊர் பாசையில் சொல்ல போனால் மாசா மெட்டீரியலுக்கு தானே, மாசா மெட்டீரியல் மாதிரி இது வரும். இது வந்து உங்களுக்கு 4XL சைஸ் வந்து ஹேண்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கொலர் வச்சு சைட் ஓப்பன் வந்து ஃப்ளாஸோட சேர்த்த டாப்பும் ஃப்ளாஸாவும். இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கட்டாயம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று தாங்க, நான் உங்களுக்கு அப்டேட் ஒன்று தரேன். வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு ஹஸ்பண்ட் வந்து முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. முருங்கைக்காயை வச்சு ஏதாச்சும் ரெசிபி ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் இதை எட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து நான் அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதனால் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் அந்த ரெசிபி அதில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் முருங்கைக்காய் எடுத்து, நான் அது வந்து 5 முருங்கைக்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கேன். சின்னதுன்னு சொன்னால் ஆக சின்னதாக இல்லை, ஓரளவுக்கு, அதாவது நம்மளோட விரல்ற அளவுக்கு எடுத்தால் தான் வந்து அது கரையோ மாட்டிச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக
ஈஸியாக இருக்கும். அதே அளவுக்கு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு வந்து இது ரெகுலராக நம்ம கறி சமைக்கிற மாதிரி தான், அதாவது பீஃப் கறி நம்ம எப்படி சமைப்போமோ அதே மாதிரி தான் இந்த ரெசிபியும். பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்கன்னு நான் ஷோ பண்ணி சொல்லுவேன். கட்டாயம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லணும். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பாலும் செகண்ட் பாலும், தேங்காய் பால் இருக்குது தானே, ஃபர்ஸ்ட் பாலும் நல்லா திக்கான பாலும் கொஞ்சம் எடுத்துகிட்டு ரெண்டாவது பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் தேங்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து சட்டி சூடானதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த இலங்காய், கருவாப்பட்டை, பிரியாணி இலை மூண்டையுமே போட்டு கொஞ்சம் நல்லாவே வதக்குங்க. அதோடு சேர்த்து பச்சை கொச்சிக்காயும் சேர்த்தே வதக்குங்க. மண் சட்டியில் சமைக்கும் போது என்னென்னு சொன்னால் நம்ம ஹீட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். மண் சட்டி வந்து சூடாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் ஒன்ஸ் சூடாகிட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் சமைக்கிற மாதிரி வரும். ஏன்னு சொன்னால் அதிகமாக ஹீட்டை கூட்டி வச்சோம்னு சொன்னால் எனக்கு அந்த புத்து வாசன்னு சொல்லுவாங்க, அடி பிடிக்கிற அது மாதிரி போயிடுற. அதனால் வந்து சட்டி சூடாகினதுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே மண் சட்டியில் சமைக்கிறேன்னா லோ ஃப்ளேமில் வச்சே சமைங்க. ஒரு தரம் ஹீட் ஆகினாலே அது நல்லா ஹீட்டாகவே இருக்கும். பட்டை வகையெல்லாம் நல்லாவே வதங்கினதுக்கு பிறகு வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் சாடையாக கலர் மாறுற அளவுக்கு, அதாவது ப்ரௌன் கலர் வரும் வரைக்குமே நல்லாவே வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லாவே வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து பச்சை வாடை போனதுக்கு பிறகு வந்து தக்காளியும் சேர்த்து அதையுமே நல்லாவே வதக்குங்க. அதாவது தக்காளி ஓவராவெல்லாம் மசிய தேவையில்லை. நம்ம குக் பண்ணும் போதே தக்காளி வந்து நல்லாவே கரைஞ்சிடும். நம்மளுக்கு வெள்ளை பூண்டு வாசனை போனாலே போதும். தக்காளியை சேர்த்து வதக்குனதுக்கு பிறகு வந்து நம்ம கழுவி வச்ச முருங்கைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணால் சரி. அதாவது ஃபுல்லாகவே ஒரேடியாக போட்டு சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அந்த மிக்ஸ் ஆகி எல்லாமே கலக்கிற மாதிரி நம்ம அதை சேர்த்தா சரி. அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் முருங்கைக்காயும் லைட்டாக வதங்கினா போதும். ஓவராக அந்த எண்ணெயில் பொரிய தேவையில்லை, சும்மா வதங்கினாவே போதும். முருங்கைக்காயும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கு பிறகு நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கொள்ளலாம். மசாலா ஐட்டம் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து கட்டர் தூள் வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் வந்து கொச்சிக்காய் தூள் இருக்குது தானே, கொச்சிக்காய் தூள்னு சொன்னால் மிளகாய் தூள்னு சொல்கிறேன். எங்கள் ஊரில் எல்லாம் கொச்சிக்காய் தூள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுவே அப்படியே பழக்கமாக போயிட்டு அது வந்து நாங்கள் மல்லி, நச்சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து இடிக்கிற, அதாவது இறைச்சி கறிக்கு மீன் கறிக்கு எல்லாமே அதை தான் பாவிக்கிறேன். அந்த தூளில் வந்து ஒரு 1.5 கரண்டி அந்த தூளும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து நச்சீரகத்தூள் வந்து 1 கரண்டி சேருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுப்பம் மிளகும் சேர்த்து அதை அந்த கலவையை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணால் சரி. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து முருங்கைக்காய் அவியறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணின்னு சொன்னால் எப்படியுமே முருங்கைக்காய் அவியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1.5 கப் தண்ணி வச்சா போதும். தண்ணியுமே சேர்த்து நல்லா அது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு அவியிற வரைக்குமே அதை மூடி வச்சா சரி. மூடி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு இடைக்கிடைக்க எடுத்து சரியாக கிண்டி விட்டால் சரி. கறியை வந்து மிக்ஸ் பண்ணும்போது முருங்கைக்காய் நசிஞ்சு போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணாமல் சும்மா நார்மலாக காயில் எந்த வித சேதமும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. முருங்கைக்காய் ஒரு 90% அவிஞ்சதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்ச பாலில் வந்து செகண்ட் பாலும் ஃபர்ஸ்ட் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பையும் பார்த்துட்டு மூடி வச்சா சரி. அதாவது லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணணும்.
லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது தான் கறி வந்து நல்லாவே வற்றி நம்மளுக்கு இந்த எண்ணெய் திரண்ட மாதிரி அந்த கறி வரும். லாஸ்ட்டாக என்ன சேர்க்குறேன்னு யோசிக்க வேணாம். கறிக்கு உப்பு பார்த்தா கொஞ்சம் உப்பு காணாமல் இருந்துச்சு, அதை தான் சேர்த்துக்கொண்டேன். அவ்வளோதான். பாலை ஊற்றி நல்லா ஒரு 10-15 நிமிஷம் அந்த கறியை வற்ற விட்டால் சரி. கறியை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். அப்படியே நல்லா இருந்துச்சு. சேம் மெத்தடில் நீங்கள் இறைச்சி கறியும் சமைச்சு பாருங்கள், அப்படி இருக்கும். இறைச்சி கறி சமைக்கும் போது எக்ஸ்ட்ராவாக ஒரு கரண்டி குச்சிக்காத்தூள் சேர்த்திங்கன்னு சொன்னால் சரி. நம்ம முருங்கைக்காய்க்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்திக்கிறேன். இறைச்சி கறி சமைக்கும் போது கொஞ்சம் கூட சேர்த்தா சரி. அதோடு சேர்த்து கத்தரிக்காய் சம்பளம் செஞ்சுருந்தேன். பொரிச்ச கத்தரிக்காயோட சேர்த்து கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சமாக பச்சை கொச்சிக்காய் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கட்டர்தூள், உப்பு, தேசி புளி, அடுத்து வந்து நெத்தலி கருவாடு பொரித்து அதை சின்னதாக உடைச்சி வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்து ஒரு சம்பளம்னு செய்வோம்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்பளமே சட்டப்படிக்கும். அதாவது சுடுசோரோட சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே பெஸ்ட்டான ஒரு சம்பளம்னு சொல்லுவேன். சொன்ன ஐட்டம் எல்லாம் சேர்த்து நல்லாவே பிசைஞ்சு எடுத்திங்கன்னு சொன்னால் சரி. அவ்வளோதான், சம்பல் ரெடி. என்னோட லஞ்ச் மெனுவுமே சேர்த்து நான் அந்த வீடியோவில் எட் பண்ணிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன்.